ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சொல்றதே சொல்றேன்னு நினைக்காதீங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா சரி, இப்போ வந்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் முடிஞ்சிச்சு. காலேஜ் முடிஞ்சிட்டு இங்க வந்து நாங்க வந்துட்டோம். இப்போ வந்து ஸ்கெட்ச் பண்ணனும். நீ வாட்டர் பெயிண்டிங்கா? வாட்டர் கலர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த டைம் எப்படி மாறும் அப்படின்னு தெரியல. 5 to 6 அந்த டைமிங்ல டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் விக்டோரியா ரிபப்ளிக் ஹால்ல போயிட்டு ஸ்கெட்ச் பண்ணணும். ரிபப்ளிக்கா பப்ளிக்கா? பப்ளிக், சாரிப்பா. வீடியோ பார்த்து நேரா வந்து நாங்க காலேஜ் முடிச்சுட்டு நேரா வந்து அவுட்டோர் போலாம், அவுட்டோர் டிராயிங் வரையலாம் அப்படின்ட்டு நாங்க ரிப்பன் பில்டிங் வந்துட்டோம். ரிப்பன் பில்டிங்ல எங்க பக்கத்துல விக்டோரியா பப்ளிக் ஹால் இருக்குல்ல, அங்க வந்துட்டோம். இங்கதான் இப்போ வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து அவுட்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். அது எப்படி நல்லா வரும் கண்டிப்பா. நேத்து வந்து உள்ள இருக்கிற நேத்து நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருப்பேன், அதை பாருங்க. ஆமா, உள்ள வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. ஆனா உள்ள சூப்பரா இருந்தது, ஏசி எல்லாம் போட்டு உள்ள வந்து சூப்பரா இருந்தது. அதுக்கே டைம் போயிடுச்சு. இந்த வந்து பழைய இசைக்கருவிகள் அதெல்லாம் ரிவ்யூ பண்ண வேணாம்டா, நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கே டைம் எடுத்துறோம். அப்படியா? ஷார்ட்டா முடிச்சிடலாம். இல்ல அந்த மாதிரிலாம் இருக்கு, நீங்க ஒருவேளை வந்து பாக்குறதுன்னா பாருங்க. ஏன்னா சென்னையில வந்து பீச்சுக்கு தான் போனோம், இல்ல அங்கதான் எங்கேயாவது சரி இது என்ன மகாபலிபுரம் போனா இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. சென்ட்ரல் பக்கத்துல உள்ள வந்தீங்கன்னா செம பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். நீங்க ஸ்டூடெண்ட்னா 10 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்தீங்கன்னா நீ நல்லா பேசுறியடா. சொல்லு சொல்லு சொல்லு. சிறப்பான இடம். இல்ல நான் ஸ்கெட்ச் பண்ண வந்திருக்கோம். நீங்க ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னா ரிப்பன் பில்டிங்குள்ள வந்துருங்க. உள்ள கேண்டீன்ல இருக்கு ரிப்பன் பில்டிங்ல. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எனக்குமே நான் 4 வருஷம் இந்த ரூட்ல தான் போயிட்டு வரேன். இந்த இடத்துல எப்படி போறது, யாராவது கேட்டுறாங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஆனா அப்படி இல்ல, ஏதோ இவன் கூப்பிட்டு வந்தா. ஆனா செம இடம், மொத்த இடம், நல்ல பிளேஸ். ரோடு அந்த பக்கம் தான் இருக்கு. இப்ப வீடியோவோட போன அப்படியே நாய்ஸா அப்படியே தலை வலிக்கும். அப்படியே கொஞ்சம் உள்ள வந்தாலும் நல்லா இருக்கு. நான் ஒரு 10 அடி இருக்குமா? இது எதனாலனா சுத்தி வந்து சென்ட்ரல் சுத்தி வந்து ஒரு ரொம்ப இறைச்சலான ஒரு இடத்துல வந்து நீங்க வராத இடம் கிடையாது. எப்படி நீங்க வாழ்க்கையில வந்து போற இடம் தான். அந்த இடத்துல பக்கத்துல இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் இருக்குன்றது சரி விடுங்க, அவுட் ஆஃப் கண்டென்ட். நம்ம இப்ப ஸ்கெட்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இறைச்சலான இடத்துல கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா அப்படி இருக்கிறதுனால இந்த இடம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ இங்க வந்து விக்டோரியா ஹால் இருக்குல்ல, இததான் வந்து இப்ப நாங்க அவுட்டோர் ஸ்கெட்ச் பண்ண போறோம். வாட்டர் கலர் பண்ணலான்ட்டு தான் நினைச்சு எல்லா மெட்டீரியல் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். டைம் இருக்குமான்னு தெரியல, பட் பாப்போம். ஒருவேளை டிலே ஆனா கூட நாளைக்கு வந்து கூட கண்டினியூ பண்ணுவோம். நாங்க வந்து பிஎஃப்ஏ வந்து செகண்ட் இயர் டு 4th இயர் அந்த படிக்கிற கேப்ல தான் இதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு 3 வருஷம் காலேஜ் சேர்ந்தப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாம் பண்ணாங்க. அப்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் படிக்கும் போது ரெனோவேட் பண்ணி இப்ப வந்து ஒரு மாதிரி இருக்கு. நல்லா கொஞ்சம் டேமேஜ்டா இருந்தது. அந்த இமேஜ் கூட உள்ள வச்சிருப்பாங்க, செடி எல்லாம் வளர்ந்து. அதெல்லாம் வேணாம், அது எப்படியோ போயிட்டு போகுது. அது நமக்கு தேவையில்லாத கண்டென்ட். எடிட்ல கட் பண்ணிடு. இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கெட்ச் டிராயிங் பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படின்றதுதான். இதுக்கு அடுத்தது வந்து விளாக்லாம் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு, இது ஒரு ஃபுல் சைஸ் வீடியோவா போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஷார்ட்ஸா போட கொஞ்சம் உண்மையிலேயே அதை எடிட் பண்ணி டெய்லி போட கஷ்டமா இருக்கு. லாங் வீடியோவா பாத்துட்டு போங்க. தெரியல, எடிட் பண்ணும்போது பாத்துக்கலாம். ஈஸியா இருக்கும்ல. ஷார்ட்ஸ்னா டெய்லி பண்ணணுமா, லாங் வீடியோனா ஒண்ணு பண்ணி போட்டா அதாவது டிலேவா வியூஸ் பண்ணா கூட ஓகே இல்ல. அப்படி ஒரு கான்செப்ட் இருக்காதுல்ல, தெரியாது. கான்செப்ட்லாம் நான் சொல்றேன். இல்ல இருக்கும். ஏன்னா யூடியூப் அல்காரிதம் ஒரு டைப்பான அல்காரிதம் தான். சரி, நம்ம ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு இன்னும் எங்களை வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க, அதனால இங்க வந்து உட்காந்துருக்கோம். எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் ஒரு இருக்கு, ஒரு 10 நிமிஷம். இன்னும் ஒரு 5 மணிக்கெல்லாம் உள்ள போயிட்டு நாங்க வரையறத அழகா பிளாகா உங்களுக்கு உள்ள போனே தம்பி உள்ள வாங்கன்னு. ஆனா இல்லைங்கண்ணா நாங்க வெளியே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது ஆர்டர் இருக்கிறதுனால கேளுங்க, பையன் பண்ணி தருவான். நல்லா பண்ணுவோம். வேணாம், ஆர்டர் உங்களுக்கு போர்ட்ரேட் வேணும், சிலை வேணும்னா கூட சிலையும் கூட போட்டிருப்பான். இதெல்லாம் இப்ப தேவையில்லடா, சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. என்ன வரைய போற? நான் வந்து பென்ல இல்ல பென்சில்ல எதுலயே ஒருத்தல ஸ்கெட்ச் பண்ண போறேன். ஸ்கெட்ச் பண்ண போறியா? நான் வந்து வாட்டர் கலர் பண்ண போறேன். அதுக்காக இப்ப வந்து ஒரு நோட் ஓபன் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே ஓபன் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். இது பில்டிங்கா அது? இது வந்து நல்லா இருக்குடா ஸ்கெட்ச்.
இதுடா அந்த ஹைகோர்ட் இருக்குல்ல அது. இது வந்து கும்பகோணத்துல வரைஞ்சேன்டா மொக்கையா. கும்பகோணத்துல போய் பண்ணிருக்க. லைட்டிங் வேற இல்ல இதுல, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பாப்போம். காற்றிலே சிறகை நாம் விரித்தா. வரையலாமா? ஆரம்பிக்கலாம். ஐயோ நான் வேற என்னன்னு பாட்டு என்ன பாட்டு? 2 பேரும் என்னடா உப்பு போடுறோம்னு நினைச்சிட்டு வரோ தம்பி, உள்ள வாங்கப்பா. வீடியோ எப்படி இருக்கு? நம்ம மேல மேல பாத்துட்டு இருக்கோம். வரை வச்சு பாப்போமா? ரெண்டு வாட்ச்மேனும் கூடி பேசிக்கினாங்க. என்னப்பா எவனும் உள்ள வர மாட்டேங்கிறா? நம்மளுக்கு ஏற்கனவே வேலை இல்ல, எவனும் வேலை கொடுக்குற மாதிரி வர மாட்டேங்கிறானே. இந்த நோட்டை பிடிக்கிறதே பெரிய வேலையா இருக்கும் போல. இந்த டூர் எல்லாம் இங்கேயோ பண்ணாம, இந்த சன் டெம்பிள் அதெல்லாம் நல்லா இருந்தா அண்ணா அறப்பறையாவே அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். அதே எவன் நோட்லயே பண்ண, என் நோட்ல பண்ணல. அப்படி போதா? இது வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு பாலா? இதுவா 3 பாயிண்டா? 3 பாயிண்ட் நினைக்கிறேன். என்ன அந்த மாதிரி தான் இருக்கு. சில தியேட்டிக்கலா ஒரு முறை. ஆமா 3 பாயிண்ட். எப்படி இது 3 பாயிண்ட்? அதுதான்ப்பா நான் லைட்டா மறந்துச்சு. லைட்டா பாயிண்ட் எடுத்து வச்சுன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இயர்ல கேட்டது இதை சொல்ல. நீ எப்படி அந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அதை பத்தி சொல்லு. இது வந்து ஆக்சுவலா பார்த்தனா 3 பாயிண்ட்ல இருக்கு. இந்த சைடு ஒரு பாயிண்ட் வருதா, இதுல மொத்தம் எத்தனை ஆங்கிள் தெரியுது அதை பொறுத்தா? ஆமா அதை பொறுத்து. எத்தனை ஆங்கிள் தெரியுதுடா? எத்தனை ஆங்கிளா? நிறைய ஆங்கிள் தெரியுது, மறந்துச்சுடா எல்லாம். அதான் தியரட்டிக்கலா கரெக்ட். ஏன்னா இங்க வந்து அந்த இப்படி ஒண்ணு போகுது, திரும்ப இப்படி ஒண்ணு வருது, இப்படி போதில்ல, அதனால இது இந்த ஆங்கிள் தெரியுதா, இந்த ஆங்கிள் தெரியுதா, இந்த ஆங்கிள் 2 ஆங்கிளா? மேல கீழே? மேல கீழே இல்ல, இங்க இருந்து பாக்குறோம் ஓவராலா. கீழே இருந்து மேல. ஆமா, இப்போ மேல ஒரு பாயிண்ட் இருக்கும், புரியுதா? ஓகே, அதுல இருந்து இப்படி 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 2 பாயிண்ட் சொல்லு. 2 பாயிண்ட். ஆக்சுவலா உங்களுக்கு நம்ம என்ன பேசுறோம்னு புரியல. அப்படியா? அதாவது அதுக்கு தான் சொன்னேன் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, இப்ப நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருளை பார்க்கறது, தூரமா இருந்து ஒரு பொருளை பார்க்கறதுக்கு மாறும். இப்போ நீங்க செல்ஃபி கேமராவில் நீங்க செல்ஃபி அப்படியே கிட்ட வந்தீங்கன்னா உங்க மூக்கு பெருசா இருக்கும், மற்ற இடம்லாம் சின்னதாக இருக்கும், உங்க பின்னாடி காதெல்லாம் தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேமரா பின்னாடி போக போக அந்த காது தெரியும், மூக்கும் நார்மல் சைஸுக்கு வரும். இதுதான் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். இது வந்து 3D மாடல்ல பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒர்க் பண்ண முடியும் 3D மாடல்ல. அதுக்கு ஆர்த்தோகிராஃபி 3D மாடல்ல மட்டும் இல்ல, நார்மலாவே இதுக்கு பேர் பெர்ஸ்பெக்டிவ் தான். இல்லடா, இது பேர் பெர்ஸ்பெக்டிவ்டா. அது இல்லாம ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க 3D மாடல்ல. அது பேர் வந்து ஆர்த்தோகிராஃபிக் வியூன்னு ஒன்னு இருக்கும். ஆமா, அது பெர்ஸ்பெக்டிவ் இல்லாமன்னா அது ஆர்த்தோகிராஃப். ஆமா, பிரிண்டிங் போடுறவனுக்கு அது கொஞ்சம் தலைவலியான, அது ஒரு மாதிரி 2D மாதிரி இருக்கும் அது. ஆமா, பிளைன் மாதிரி இருக்கும். அத உங்களுக்கு அதல காட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் நாலேஜ் ஆனவங்கடா, அதனால இதெல்லாம் சொல்றேன். அவங்களுக்குலாம் நம்ம ஆர்த்தோகிராஃப் பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் அவங்களுக்கு அந்த வேர்டிங்லாம் ஆல்ரெடி தெரியும். அதான் தெரிஞ்சனால தான் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இருக்கலாங்க, அதான்டா உண்மை. அதான் உண்மை.
ஆனா வரையற மைக் இருக்கா? ஹலோ மக்கள்ல நாங்க ஒரு மாதிரி பாக்குற போங்க போங்க. போங்க, எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஓ வீடியோ என் பென்சில் எங்க போட்ட? நாங்களே கோளாறு நாங்க இப்போ Video என்ன போயிடுதா? ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் வீடியோ நாங்க ரெடி பண்ணோம். ஆமா. ஆனா 5 நிமிஷம் தான் செம ரெக்கார்ட் content ஆச்சு. உண்மையிலே. ஆனா என்ன நல்ல பிரச்சனைனா, கண்டென்ட் எல்லாம் நாங்க அது பேசணும். 5 நிமிஷம் விட ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு வந்துருக்கு போல. அது எங்களுக்கு வந்ததுனால தெரியல. மன கஷ்டமாயிடுச்சு. ரெண்டாவது இப்போ டைம் ஆயிட்டதுனால வரைய முடியல. ஆமா, சரி நாங்கலாம் வரைஞ்சிட்டோம், கலர் வைக்க முடியல. ஏற்கனவே கருப்பா இருப்போம். இப்ப அது போன முறை கருப்பா பயங்கரமா இருந்திருப்போம். இப்ப பயங்கர கருப்பா இருப்போம். அவன் வெள்ளையா தான் இருப்பான். இது ஏன்டா இப்ப சொல்ற? அது ஒரு மாதிரி காமெடி கண்டுக்காத. இருட்டிடுச்சுல. இப்படி தான் புரியாம பேசியுமா. 6 மணிக்கு மேல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமா? அப்படி எல்லாம் இது இல்ல. அப்புறம் என்ன இருட்டிடுச்சுல அது இதுன்ற? சும்மா ஒரு காமெடி. இதுக்கு முன்னாடி கருப்பா பயங்கரமா இருந்திருப்பேன். இப்ப பயங்கர கருப்பா அந்த டைலாக். ஆக்சுவலா வரைஞ்சு முடிச்சாச்சு பெர்ஸ்பெக்டிவோட. நான் வாட்டர் கலர் பண்றதுனால ஒரு ரஃப் ஸ்கெட்ச் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கே இன்னைக்கு டைம் கரெக்டா இருக்கு. ஒரு 1 hour 1.5 hours தான் டைம் இருக்கு இங்க வர்றதுக்கு. உள்ள வந்து வீடியோ செட் பண்றதுக்கு 5:15 5:20 ஆயிடுச்சு. வீடியோ செட் பண்றது அப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலா வரையறதுக்கு ஒரு 1 hour இல்ல 1.5 இல்ல 2 hours ஆச்சு வேணும். வாட்டர் கலர் எல்லாம் பண்றோம்னா வேணும். ஆனா இல்ல, இப்போ நமக்கு டைம் இல்லாதனால நாளைக்கு தான் வந்து கலர் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதை வந்து நாளைக்கு போஸ்ட் பண்றேன் வீடியோ எடுத்து. என்னப்பா வீடியோல ஏமாத்திட்டானே நினைக்காதீங்க. செகண்ட் பார்ட் வருது. பாகுபலி 2 மாதிரி கண்டினியூவேஷனோட இருக்கா. ஆமா, அரண்மனை 2 மாதிரி சம்மதமே இல்லாம இருக்காது. ஆமா, கொஞ்சம் எல்லாமே புதுசுதான். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கும், அதனால கண்டிப்பா பிடிக்கும். ஆல்ரெடி நிறைய சப்போர்ட் பண்றீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. பல கோடி நன்றிகள் பல கோடி. 1000 சப்ஸ்கிரைபர் வந்தா கிவ் அவே பண்ணுவான். கிவ் அவேனா ஏதாவது? ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா 1000 சப்ஸ்கிரைபர் இல்லை, ஆமா, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோக்கு ஒரு எத்தனை வியூஸ் வைக்கலாம் டார்கெட்டா? 1 lakh வியூஸ் வைக்கலாமா? அது ரொம்ப அதிகமா இருக்கும். பெருசா திங்க் பண்ணுவோம். பெருசா திங்க் பண்ணா கமெண்ட் செக்ஷன்ல சரி விடு, அது வேண்டாம். வேற என்னது? ஒரு 5k லைக்ஸ். 5k லைக்ஸ் ஓகே. ஏதாவது ஒரு வீடியோக்கு ஒரு 5k லைக்ஸ் அப்படி வருது அப்படின்னா, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இது ரெண்டும் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு கிவ் அவே. ஒரு 5 பேருக்கு போர்ட்ரேட். அந்த 5 பேர் யாருன்னு உங்களோட, ஆமா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது கண்டிப்பா நானே எப்படி சொல்றது, எப்படியா சொல்லு, பரவாயில்ல. அந்த டைம் பொறுத்து பட்ஜெட்டை பொறுத்து கண்டிப்பா நான் ஒண்ணு வரைஞ்சு தருவேன், இல்லைன்னா ஒரு குட்டியா அழகா போர்ட்ரேட் பண்ணி தரேன். கிளே மாடல். என்ன பிரச்சனைனா காலேஜ் ஃபீஸ் தான். ஆனா மத்த எல்லாமே மெட்டீரியல் எதுவும் இருக்காது. நம்ம போய் வாங்கியே மத்த காசெல்லாம் போயிடும். இல்ல, ஓன் மணி செலவு பண்ணி கூட நம்ம ரீச் ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு கிவ் அவே அழகா நமக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சப்ஸ்கிரைபரா இருப்பாங்கல்ல, கண்டினியூவா நம்ம கூடவே ஃபர்ஸ்ட் டு எண்ட் வரைக்கும் நமக்காக ஆன்லைன்ல சப்ஸ்கிரைபர் இல்லையா சார்? நாங்கெல்லாம் இல்ல இருப்பாங்க கண்டிப்பா யாராவது. அவங்கள வந்து சூஸ் பண்ணி ஒரு கிவ் அவே, அவங்க இல்ல மேக்ஸிமம் நிறைய பேருக்கு எல்லாருமே நல்ல சப்ஸ்கிரைபர் தான். இருந்தாலும் எல்லாரும் பண்ண முடியாத காரணத்தினால் நீங்க எப்ப 1 lakh சப்ஸ்கிரைபர் இது பண்றீங்களோ அப்போ ஒரு 100 பேருக்கு கிவ் பண்ணுவோம். கண்டிப்பா 100 பேருக்கா? ஆமா, 100 பேருக்குலாம் ஸ்கல்ப்சர் எல்லாம் பண்ணி தர முடியாதுப்பா. இந்த பென்சில் டிராயிங் போட்றேட்ரா. ஓகே, டிராயிங் வரைஞ்சு தருவேன், அது கண்டிப்பா. ஒரு நல்ல ஒரு கண்டிப்பா. ஓவராலா சொல்லணும்னா என்ன தெரியுமா? ஆமா, ரொம்ப லேக் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு 5000 லைக்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நாங்க கிவ் அவே பண்றேன், டிராயிங் பண்ணி தரேன். ஒரு 1 lakh வியூஸ் ஏதோ ஒரு வீடியோக்கு, இப்போ இந்த வீடியோ இதுக்கு அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்குலாம் வருது அப்படின்னா 1 lakh வியூஸு, அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனைடா டார்கெட் வைக்கலாம்? என்ன கண்டென்ட் பேசியிருந்தா? ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கலாம். 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் கிவ் அவே ஸ்கல்ப்சர் பண்ணி தரேன் அழகா. ஆமா, போர்ட்ரேட் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. போர்ட்ரேட் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா ஸ்கல்ப்சர்
நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு பிடிக்கும்டா. இல்ல ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நான் பண்ணி கொடுத்தா பிடிக்கும்டா. இல்ல சொல்லிடுறேன், பென்சில் டிராயிங்ங்கிறது ஒரே ப்ராசஸ். வரைவோம், அதிக பட்ஜெட் அதிகமாகும், ஒரு நாள் 2 நாள் உட்காந்து வரையணும், அதுவே கஷ்டம். இப்போ வந்து போர்ட்ரேட்ங்கிறது பாத்தீங்கன்னா ரெசின்ல பண்ணணும், முதல்ல கிளேல பண்ணணும். அந்த ப்ராசஸ் எல்லாம் இப்போ வீடியோ கட் பண்ணணும், டைம் ஆகுது இல்லையா? சரி, நாங்க வந்து இப்போ வீடியோ நான் வந்து ஸ்கெட்சை காட்டுறேன். வீட்டுக்கு வர கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. ஸ்கெட்ச் காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா நான் வந்து வாட்டர் கலருக்கு ஸ்கெட்ச் எடுத்தது. நம்மளோட விக்டோரியா மஹால். இது எப்படி இருக்கு? விக்டோரியா ஹால் மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாரும். விக்டோரியா ஹால் இது. ரிபப்ளிக்னு வருது. அடுத்து இது வந்து நம்ம பாலா நண்பர் பண்ணி முடிச்சது. கொஞ்சம் பண்ணிருக்கேன், முடிக்கல பண்ணிட்டு இருக்க. அவர் பென் டிராயிங் பண்றாரு. சரி, நான் வாட்டர் கலர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். எப்படி பண்றாருன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க, நாளைக்கு ஃபினிஷ் பண்றாரு. இவர் பண்ணது கமெண்ட் போடுங்கப்பா. யாரோ ஒருத்தர் போன வீடியோல விஜய் மாதிரி இருக்கீங்க ப்ரோ அப்படின்னு போட்டுருக்காங்க. பண்றாங்க. உண்மை உண்மை. இப்போதைக்கு பாக்குற கொஞ்சம் நஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. இன்னும் நிறைய வியூஸ் எல்லாம் போட்டோம், கண்டிப்பா போவோம். இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்கெட்ச் டிராயிங் வந்து பெயிண்டிங் வந்து நான் உங்களுக்கு நான் பண்றதை நாளைக்கு காட்டுறேன். அடுத்த வீடியோல காட்டுறேன். நாளைக்கு பண்ணுவேன்னு தெரியல, அடுத்த வீடியோல பண்ணி காட்டுறேன். இது வந்து ஸ்கெட்ச். ஸ்கெட்ச் காட்டுறா. இவ்வளவு தூரத்துல இது வந்து பாலகிருஷ்ணா ஸ்கெட்ச். ஏதோ கருப்பா தெரியும், அதான் ஸ்கெட்ச். இப்ப போறோம் பாருங்க ஸ்கெட்ச், இதுதான் ஸ்கெட்ச். அவர் ஒரு மிகப்பெரிய சர்வதேச ஸ்கல்ப்டர் அவரு. இது முருட்டுகள் பல விதம், அது இது ஒரு விதம். சரி, ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல மறக்காம அடுத்தடுத்து இந்த மாதிரி vlogs உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா வேணும்னா சொல்லுங்க, வேணாம்னாலும் சொல்லுங்க. டேய் அசிங்கப்படுத்தாதடா. இதுக்கெல்லாம் டெம்ப்ளேட் போடுறேன், கண்டிப்பா பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா, பாய் பாய். டிங் டிங். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.